ஹாய், ஹலோ வணக்கம்ங்க. நான் கோயம்புத்தூர்லேருந்து உங்கள் விவசாய தோழனுங்க. ஸ்ரீ அம்மன் போர்வெல் எரெக்ஷன் ஒர்க்குங்க. ஏதாவது தேவைப்பட்டா கான்டாக்ட் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். ஓகேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் ஆயிடுச்சுங்க. வீடியோ போடுறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் முடியாமல் போச்சு. அது கொஞ்சம் லாங் ஆயிடுச்சு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சூலூரில் வந்துட்டு குளத்தேரிக்கு பக்கத்தில் ஒரு மோட்ரு வந்துட்டு மாட்டணும்னு சொல்லியிருந்தாங்க. V6 7.5 HP 15 ஸ்டேஜுங்க. புது செட் எடுத்துகிட்டு போய் எல்லாம் ஃபிட் பண்ணி ஒர்க்கெல்லாம் ஃபிட் பண்ணியாச்சுங்க. ஃபிட் பண்ணி இப்போ மாட்டிகிட்ருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபிட் பண்ணி ரெடி பண்ணிட்டோங்க. இந்த மாதிரி கட்டெல்லாம் போட்டு V6 டெக்ஸ்மோங்க. அக்வாசப் டெக்ஸ்மோ மோட்ருங்க. மாட்டேன் தண்ணி நல்லா ஃபோர்ஸுங்க. 2 இன்ச்சு டெலிவரி போட்டிருக்கோங்க. 2 இன்ச்சு பைப் போட்டு எடுத்துருக்குங்க. ஃபிட் பண்ணி உள்ளே மாட்டுறதுக்கு ஆரம்பிச்சாச்சுங்க. நீட்டாக பர்ஃபெக்டாக எல்லாம் கட்டெல்லாம் போட்டுங்க. நீட்டாக இறக்கியாச்சுங்க. இப்போ மோட்ரு உள்ளே போயிடுச்சுங்க. இப்போ பாதி பைப்பு இப்போ 200 அடிக்கு பக்கமாக கீழே போயாச்சுங்க. 200 அடிங்க. கரெக்டாக டோட்டல் வந்து 400 அடிங்க. 400 அடி கிளியரன்ஸ் வந்துட்டு 450ங்க. 420 அடி இறக்க போகிறோங்க. போதுங்க. 30 அடி கிளியரன்ஸ் கொடுத்தா போதும். தண்ணி நல்லா ஃபோர்ஸுங்க. அது வந்து குளத்தேரிக்கு பக்கத்தில் எங்கள் சூலூரில் குளத்தேரிக்கு பக்கத்தில் எங்கிறங்காட்டி ஒன்றும் பெருசாக வந்துட்டு இது இல்லைங்க. தண்ணி வந்து கம்மியெல்லாம் இல்லைங்க. தண்ணி பயங்கரமான தண்ணிங்க. நீட்டாக வந்துட்டு மழையும் பேஞ்சிட்ருக்கு. நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோங்க. நீட்டாக இறக்கி இது பண்ண போகிறோங்க. இப்போ கட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2க்கு 1 தான் கட்டு போடுவோங்க. கட்டு போட்டு ஜம்முன்னு வேலை செஞ்சு இப்போ ஃபிட் பண்ணி இறக்கிட்ருக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இனி லாஸ்ட்டு பைப்புங்க. லாஸ்ட்டு ஃபைனல் பைப்பு வந்தாச்சு. ஃபைனல் பைப்பு இறக்கிட்டுங்க ஃபிட் பண்ணி இப்போ நம்ம வண்டியிலேயே ஓட்டி பார்த்துருவோங்க. இப்போ பாருங்கள் ஓட்டி பார்க்க போகிறோம். இப்போ ஓட்டி பார்த்துட்டு இது பாருங்கள். டெலிவரி வந்து 2 இன்ச்சு போட்டிருக்குங்க. பயங்கரமாக ஃபோர்ஸுங்க தண்ணி. இதெல்லாம் போட்டு மூடியெல்லாம் லாக் பண்ணிவிட்டுங்க. வந்துட்டு மூடி வச்சு NRVலாம் போட்டு எல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்தாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மூடியில் ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து நம்ம கேபிள் எடுக்கக்கூடாதுங்க. எடுத்தோம் அப்படின்னா அந்த நம்ம பட்டா போடுறோமில்லங்க, போர் மூடியில் ஹோல்ஸ் இருக்கும். போர் பட்டா வந்து இந்த மாதிரி பெரிய மோட்ரு போடும்போது மோட்ரு வந்து உதறுச்சுன்னா என்ன ஆகுன்னா மூடியில் வழியாக அந்த ஹோல்ஸில் நம்ம கேபிள் எடுத்திருந்தோம்னா அந்த கேபிள் வந்து காயமாயிருங்க. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கீழே வந்து கேசிங் பைப்பில் காடி எடுத்துகிட்டு அதில் வந்து உட்கார வச்சிடணுங்க. அதில் உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. அதுதான் நம்மளுக்கு வந்து சேஃப்டிங்க. கேபிளோட சேஃப்டி. கேபிளுக்கு வந்து அதுதான் சேஃப்டிங்க. இப்படி நம்ம உட்கார வச்சோம் அப்படின்னா என்ன ஆகுன்னா இந்த மாதிரி பெரிய மோட்ரு போடும்போது மோட்ரு வந்து ரன் ஆகும்போது உதறும். அதே மாதிரி ஸ்டாஃப் ஆகும்போது உதறுச்சு அப்படின்னா கேபிளை வந்து காயம் பண்ணி போடுங்க. அது வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஃப்டியை வந்து பார்த்துக்கணுங்க. இப்போ பாருங்கள் மோட்ரு ரன் பண்ண போகிறோம். மோட்ரு ரன் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸில் தண்ணி இருக்குதுன்னு. இதே ஃபோர்ஸில் வந்து கீழே தண்ணி இருக்குங்க. இருக்கிறனால தான் நம்ம இந்த மாதிரி பெரிய மோட்ரு மாட்டுறோம். இவங்க வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக தோட்டத்துலேயே தென்னை மரம் வச்சுருக்காங்க. டைரெக்டாக தோட்டத்துக்கே பாயிற மாதிரி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க. பண்ணிகிட்ருக்கோங்க. இதுக்கு முன்னாடி வந்துட்டு அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே உள்ள ஃபிட் பண்ணி இறக்கி வச்சு அவங்களுக்கு ஃபிட் பண்ணி ஓட்டி கொடுத்தாச்சுங்க. இதுக்கு மேலே அவங்க வந்து டெலிவரி எடுக்கிறது தோட்டத்துக்கு பண்ணுறதெல்லாம் அவங்க பண்ணிக்குவாங்க. ஓகேங்க. நன்றி, வணக்கம்ங்க. எதுவாக இருந்தாலும் கூப்பிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.